Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ. நீட் 2024 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அதே போல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்குமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெமோ வீடியோ. ஓகே, இப்போது நம்ம 2024 அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2023 ப்ராஸ்பெக்டஸை பேஸாக வச்சு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்குறோம். டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2022-23 ஆண்டில் டாக்குமெண்ட்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆஸ் பர் த என்டிஏனுடைய ப்ரொசீஜர் வைஸ் நம்ம டெமோவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்லேருந்து அட்மிஷன் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டு வரைக்குமான, அதாவது மாப்பப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறோம். அது தேவையானவங்களும் அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜ் தான் இம்பார்ட்டண்ட்டான பேஜ். இது பார்த்தீங்கன்னா 2023 ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2023 பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். மோரார்லெஸ் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஒருவேளை 2024 ப்ராஸ்பெக்டஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதையும் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ மோரார்லெஸ் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்குங்க. ஓகே, இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி என்லார்ஜ் பண்ணி வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா, இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு மினிமம் சைஸ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கணும். இப்போது டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து வச்சுக்குங்க. உங்களுடைய ஸ்டூடியோவில் நீங்கள் எங்கே ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீங்களோ அவங்கள என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சாஃப்ட் காப்பியை உங்களுடைய மெயிலுக்கு அப்லோட் பண்ண சொல்லுங்கள். மினிமம் 10 KB இருக்கணும், மேக்ஸிமம் 200 KB இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வித் 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க் போடாமல் உங்களுடைய முகம் அப்படிங்கிறது முழுமையாக 80% கவர் ஆகிருக்கணும். மினிமம் 10 KBயிலிருந்து மேக்ஸிமம் 200 KBக்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிட வேண்டியது தான். வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான், பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ஆர்டரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன். இதையும் நான் காமிக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் ஒரே ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னா அது மட்டும். அப்புறம் இமிடியேட்டாக என்ன பண்ணாங்கன்னா 10 ஃபிங்கரையுமே அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் வேணுமா, 10 ஃபிங்கர்ஸும் வேணுமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துட்டு அதை ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஃபார்மேட்டில் எப்படி இருக்குதோ அதை பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு 10 KB மினிமம் 10 KB, மேக்ஸிமம் 200 KB. இதை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸ், ஓகேங்களா, ஃபிங்கர்ஸ் 10 விரல்களும் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்லோட் பண்ணுறது 10 ஃபிங்கர்ஸையும் அப்லோட் பண்ணணும்.
ஆல் டிக்கெட்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு மட்டும், இடது கை பெருவிரல் மட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 2023. அடுத்தது சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து ஜேபிஜே ஃபார்மேட்டில் மினிமம் 4 கேபிலிருந்து மேக்ஸிமம் 30 கேபி வரைக்கும் எடுத்துக்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? சரி. அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4 inch x 6 inch, மினிமம் 10 கேபிலிருந்து மேக்ஸிமம் 200 கேபிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஆர்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு கூட செய்யலாம். அடுத்தது பர்சன் வித் டிசபிலிட்டி, பிடபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தால் பிடிஎஃப்பை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி ஜேபிஜே ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் எடுத்து வச்சு இந்த ஃபஸ்ட்டு 3-4 மட்டும் ஜேபிஜே ஃபார்மேட்டு இமேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பிடிஎஃப். ஓகேங்களா? 5லிருந்து பிடிஎஃப். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்துடலாம். அடுத்தது அப்லோடு த 10th சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 50 கேபி டு 300 கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோடு த ப்ரெசன்ட் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் பிடிஎஃப்பில் 50 கேபி டு 300 கேபி சூஸ் ஃபைல் கொடுத்து இதையும் அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இதில் 1 by 1 அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவியூ பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிவியூ பார்த்துட்டு எடிட் ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம வந்து அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக அந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். போன வருஷம் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 11th மார்க் ஷீட் இருக்க வேண்டிய இடத்துல 12th மார்க் ஷீட் போட்டோம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்க வேண்டிய இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது எதை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து கரெக்டான ஆர்டரில் செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த பேஜ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இப்போ கிட்டத்தட்ட 6 minutes பக்கம் ஆயிடுச்சு, இன்னமும் முடியல. அதனால தான் பார்ட் 1 வீடியோ அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்டிஏக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான அக்கௌண்ட். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு யூசர் ஐடி, லாகின் ஐடி கொடுத்து அதுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நியூ கேண்டிடேட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு யூசர் ஐடி, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், யூசர் ஐடி ஆர் லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஃபார்ம், நீட் யூஜி எலிஜிபிலிட்டி, அதாவது நீட் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு 2024 அப்படின்னு வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சா கோடை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பரு, ஃபீஸ் பேமெண்ட்டு நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா 1700, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 1600, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 1000 rupees, அவுட் சைடு இந்தியா கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா 9500 rupees. ஓகேங்களா? அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னது அப்படின்னா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், அதன் பிறகு கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட் எப்படி இருக்குதோ அது. இது நீங்கள் எல்லாமே 1 time கொடுக்கறதான். இதை ஃபஸ்ட்டு டைம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜஸில் அதுவே என்ன ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜ்லேயும்
உங்களுக்கு ப்ரீவியஸ் பேஜில் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் கொடுக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னால என்ன ஆயிரும், அடுத்தடுத்து வரக்கூடிய பேஜஸில் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண எல்லாமே அது என்ன ஆகிக்கும், ரீலோட் ஆகிக்கும். அடுத்தது ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், அப்பா அல்லது பாதுகாவலருடைய பெயர். அடுத்தது மதர் ஆர் கார்டியன் நேம், அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட். ஜெண்டர், இங்கேயும் எல்லாமே செலக்ட் ஆப்ஷன் தான் டைப் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் டைப் பண்ணணும். அடுத்தடுத்த பேஜஸில் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேர் வந்துடும். நேஷனாலிட்டி, ஐடென்டிட்டி டைப், ஆதார் கார்டு கொடுக்குறீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறீங்களா, என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இங்கே நீங்கள் என்ன சப்மிட் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டுடைய நம்பர். ஓகேங்களா? அடுத்தது ப்ரெசன்ட் அட்ரஸ். ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரிமிசிஸ் நம்பர், டோர் நம்பர். அடுத்தது தாலுக் நேமு, எந்த லொக்காலிட்டியில் இருக்கிறீங்க, கண்ட்ரி என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, அதனுடைய பின்கோடு என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது 2 மொபைல் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓடிபி வர்றதுக்கு ஒரு நம்பர், இன்னொரு அடிஷ்னல் நம்பரும் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இப்போது ஃபாரின், என்ஆர்ஐ, ஓசிஐ இவங்கெல்லாம் கண்டிப்பாக 2 நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அது ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நம்பர் கரெக்டு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது மாறக்கூடாது. உங்களுக்கான அட்மிஷன் முடித்து திரும்பவும் ரீஃபண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த மொபைல் நம்பர், இந்த மெயில் ஐடி அப்படிங்கிறது 1 டைம் கொடுக்கறதா தான் இருக்கணும். இது ஆக்டிவில் இருக்கணும். ஓகேங்களா? ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், இது ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அவுட் சைடு இந்தியா இருக்கிறவங்க 2 நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். அது இப்போது இந்த பர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் ஆஸ் த ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒன்று, பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்றுன்னா 2யும் தனித்தனியாக டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயும் இருக்க போகுது. அடுத்தது நம்ம ப்ரெசன்ட் அட்ரஸ் பார்த்தாச்சு, பர்மனண்ட் அட்ரஸ் பார்த்தாச்சு. சூஸ் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின்னை கொடுத்துட்டு அடுத்தது கேப்சா கோடை கொடுத்துருங்க. கேப்சா கோடை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போயிடும். ஸ்டேட்டஸ் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்மிட் பண்ணுற ஒவ்வொரு பேஜையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர் பிடிஎஃபாக மாற்றி உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வேறு வாட்ஸ்அப்பு இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஷேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஜ் முடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு இது காமிக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட். பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னமும் கொடுக்கல அப்படின்னா இன்கம்ப்ளீட். ஆதார் டீட்டெயில் கொடுத்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு க்ரீனில் மாறும். கொடுக்காததெல்லாம் இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு ரெட்டில் காமிக்கும். ஓகேங்களா? சரி, அப்போது இது ஈஸி தான். இந்த முடிச்சிடலாம். இதுவும் அதே பேஜ் தான். டாக்குமெண்ட் அப்லோட் காமிச்சிட்டேன் நான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மினிட்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு பேஜஸில் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு இவ்வளோ தான். இதில் பார்ட் 1 இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஷேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அதையும் இப்போவே பார்த்துடலாம். இந்த பார்ட் 1லேயே பார்த்துடலாம். இதுதான் அந்த பேஜ். 1 டைம் பாஸ்வேர்டு வயா டெக்ஸ்ட் மெசேஜ். உங்களுடைய பர்மனண்ட் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற 2ம் கரெக்டு தானா, நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயிலும் கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஓடிபி 2க்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்ட்ரி நேம் இந்தியா,
கொடுத்துடலாம், மொபைல் நம்பர் கொடுத்துடலாம், இமெயில் ஐடி கரெக்டாக. இது வந்து ஃபார்மேட்டு ஸ்பெசிமனு, இதை பார்த்து நீங்களும் டைப் பண்ணிட வேண்டாம். உங்களுடைய மெயில் ஐடி எதுவோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா 1 டைம் பாஸ்வேர்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்டர் த 1 டைம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வெரிஃபை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து வெரி பிகினிங்லேயே உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து 2023 ஸ்பெசிமன். மோரார்லெஸ் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வெரி பிகினிங்லேயே இதுதான் அது. சரிங்களா? அப்போது இந்த ஆர்டரில் இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கேட்கலாம், என்னது சார் இதில் இன்னமும் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லலை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லலை அப்படின்னா அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போவே கிட்டத்தட்ட 13 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்ப லென்த்தியாக இருந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வீடியோவை முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே அப்லோட் பண்ணிடுறேன். பார்ட் 1 பார்த்த அத்தனை பேரும் பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம போடுற இந்த வீடியோனுடைய பர்பஸ் சால்வ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல்